ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க உங்ககிட்ட பேசல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் நம்மக்கிட்ட நேருக்கு நேராக பேசும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க நம்மக்கிட்ட. ஆனால் நம்ம போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் மற்றவங்கக்கிட்ட பேசுவாங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களோட லைஃப்பில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த செகண்டே அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். அது தெரிஞ்சும் அப்படியே ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் உங்கள் கூட உங்கள் லைஃப்பில் வச்சுட்ருந்தீங்க அப்படின்னா அதை நல்ல பாம்பு உங்கள் கூடயே நீங்கள் வச்சு சுற்றிட்டு அலையிறதுக்கு சமம். ஸோ அது வசத்தோடு தான் இருக்கும். எப்போ வேணாலும் உங்களை போட்டு தள்ளிடும், பார்த்துக்கோங்க. யார் மேலேனாலும் நீங்கள் பாசம் வைங்க உங்களோட லைஃப்பில். ஆனால் பைத்தியமாக மட்டும் ஆயிடாதீங்க. பைத்தியம் ஆகிற அளவுக்கு நீங்கள் யார் மேலேயும் பாசத்தை வைக்காதீங்க. எல்லாருக்கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டோடவே இருங்க. எதனாலனா பணம் 10 செய்யும் அப்படின்ற காலம் போய் பாசம் 10 செய்யும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மக்கிட்ட ரொம்ப பாசம் காட்டுறவங்க தான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் நம்மளை பைத்தியமாக்கிடுவாங்க. ஒரு சில பேர் பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேர் பாவப்பட்சம் கூட நம்மக்கிட்ட பார்க்க மாட்டாங்க. ஸோ பாசமாகவே இருந்தாலும் பார்த்து வைங்க. யார் மேலே எப்போ எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு, அதே மாதிரி உங்களோட அன்பு அக்கறை பாசத்தெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்க மேலே வைங்க. நீங்கள் மற்றவங்கக்கிட்ட காட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம மேலே பாசம் வைக்கிறவங்கள விட பாசம் வைக்கிற மாதிரி நடிக்கிறவங்க தான் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்காங்க. இப்போலாம் வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு ஏமாற்றமும் வலியும் கொடுக்குதுன்னா அது காதலில் மட்டும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் எடுத்தாலும் அப்படி தான் இருக்குது. முன்னாடி தான் சொல்லுவாங்க லவ் பண்ணால் தான் தப்பு, ஸோ லவ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வலி வேதனைலாம் அனுபவிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அப்படி கிடையாது. யார் மேலே நீங்கள் அது என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் பாசம் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல சேம் உங்களுக்கு ஏமாற்றமும் வலியும் அதிகமாக கிடைக்க தான் செய்யும். அதுதான் உண்மை. ஸோ இதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் உங்களோட லைஃப்பில் அனுபவிச்சிருப்பீங்க. அப்படி உண்மையாகவே நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் யாருக்காகனாலும் எதனாலும் விட்டு கொடுத்துருங்க. ஆனால் நீங்கள் பாசம் வச்சவங்களையும் நீங்கள் பாசம் வச்சுருந்ததையும் எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுத்துடாதீங்க. அப்படி விட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட உண்மையான பாசத்துக்கும் நிறைய பேர் போடுற வேஷத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடும். நம்மளோட வாழ்க்கை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற மிகப்பெரிய பாடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை ஒருத்தங்க விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்கள எந்த சூழ்நிலையும் வெறுக்கக்கூடாது. ஆனால் நம்மளை வெறுக்கிறாங்க ஒருத்தங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு நிழலுக்காக கூட நீங்கள் ஒதுங்கி நிற்காதீங்க. அவங்களோட தயவு இல்லாமல் நீங்கள் வாழ பழகிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு தன்மானமும் திமிரும் கண்டிப்பாக இருக்கணும். அதை எந்த சூழ்நிலையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. அது நீங்கள் அளவுக்கு அதிகமான பாசம் வச்சுருந்த நபராக கூட இருந்தாலும் அவங்களுக்காக கூட விட்டு தராங்க. ஏன்னா ஒரு வாட்டி நீங்கள் விட்டு கொடுத்து பழகிட்டிங்கன்னா அவங்க ஒவ்வொரு வாட்டியும் உங்களை மட்டம் தட்டிகிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி அப்படி விட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட தன்மானத்தோட வேல்யூ உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு உங்களோட தன்மானம் என்ன, அதை நீங்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் தான் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை யாருக்காகவும் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஸோ உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கிறப்போ மற்றவங்களுக்கு அது தானாக உங்கள் மேலே வரும். அவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா அதை சீண்டி பார்க்க நினைக்கக்கூட மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்களை உண்மையாகவே பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட விருப்பத்தை பார்த்திங்கன்னா எப்போவுமே நிராகரிக்க மாட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரியே அவங்க ஒரு செகண்ட் கூட உங்ககிட்ட பேசாமல் இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதை மீறி பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னு தான் அர்த்தம். அதே நினச்சி நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை யார் வாழ்வாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஸோ உங்களை பிடிக்காத ஒருத்தங்க கிட்ட போயிட்டு நீங்கள் கெஞ்சிட்ருக்கதும் அவங்க பேசலேன்னு நினச்சி வருத்தப்படுறதுக்கும் பிரயோஜனமே இல்லாதப்போ நீங்கள் பொறுமையாக யோசித்து முடிவெடுங்க. அந்த முடிவு தான் உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும். இது மாதிரி உங்கள் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லான அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க உங்ககிட்ட பேசல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு